வணக்கம். என்ற தினம் கோவை கோணியம்மன் திருக்கோயிலை நாம் தெரிந்து கொள்கிறோம். கோயில் கோயம்புத்தூரின் பிரதான நகர் பகுதியில் இந்த கோயில் அமைந்துள்ளது. கோன் என்ற வார்த்தை மன்னனை குறிக்கும். இவள் மன்னர்களால் வணங்கப்பட்டவள் என்ற பொருளிலும் கடவுள்களில் மன்னனாக விளங்குவள் என இந்த பெயர் கொண்டு அழைக்கப்படுகிறார். சங்க காலத்தில் குயவர்கள் களிமண் பானைகள் கோட்டையிலும் படை வீரர்கள் பேட்டையிலும் வசிப்பார்கள். கோட்டை பேடு மன்னர்களின் கோட்டை பகுதியாக விளங்கியது. சேரன் செங்குட்டுவன் கண்ணகி சிலைக்கு கற்கள் கொண்டு வர வடநாடு சென்றபோது கோவன்புத்தூர் என்னும் கோயம்புத்தூர் கோட்டைகள் இடிக்கப்பட்டன. ஆனால் இந்த கோயில் மட்டும் தப்பியதால் தனது பக்தர்களை காக்க வல்லவள் என்ற நம்பிக்கையும் தொற்று நோய்களிலிருந்து காக்கக்கூடியவள் என்ற நம்பிக்கையும் அளிக்கக்கூடிய தெய்வம் குயவர்களால் நிர்மாணிக்கப்பட்ட மூர்த்தமாக சொல்லப்படுகிறது. படையெடுப்பில் அடிப்பாகம் சேதமுற்றதால் கோயில் மேல்தளத்தில் 7 கன்னியருடன் ஆதி கோணியம்மனாக வழிபாடு செய்யப்படுகிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டோம். நாமும் கோவை கோணியம்மனை வழிபாடு செய்து அவர் அருளை பெறுவோம்.